பொதுவா எல்லாருக்குள்ளயும் ஒரு யோசனை தோணும். என்னால ஒரு பெரிய விஷயத்த செய்ய முடியல. ட்ரை பண்றேன், யோசிக்கிறேன், கற்பனை பண்றேன், ஃபோக்கஸா இருக்கிறேன். ஆனா என்னால கரெக்டா செய்ய முடியல. ஆனா அதை பார்த்தாலே பயமா இருக்கு. ஐயோ செய்யலாமா, செய்ய முடியாதா அப்படின்றது. இதுக்கு ஒரு விளக்கம் நான் சொல்லணும்னா, ஒரு பெரிய மலை இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் திருப்பதி மலை கூட வச்சுக்கோங்களேன். சில பேர் நடக்க வச்சு நம்ம பையங்களோ யாரையா கூட்டிட்டு போறோம்னா, ஃபர்ஸ்ட் டைம் நடக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஹில் ஸ்டேஷனை. ஐயோ இவ்வளோ உயரத்துக்கா நான் போறது, கோபுரம் கண்ணுக்கே தெரியாம அங்க லைட்டா தெரியுது, நடந்துடலாமா அப்படின்னு சொல்லும் போது நம்ம சொல்லக்கூடிய ஒரே விஷயம், ஃபர்ஸ்ட் படியை எடுத்து வை. எடுத்து வச்சுட்டா என் பையன் கேட்பான், எடுத்து வச்சா ரெண்டாவது படியை எடுத்து வை. அப்ப ரெண்டாவது எடுத்துட்டா மூணாவது. அப்ப அவனை ஒரு 100 படி 1000 படி நம்ம கிராஸ் பண்ணும் போது அவன் அங்கேருந்து திரும்பி பார்த்தானா, இவ்வளவு தூரம் நம்ம டிராவல் ஆயிருக்கோம், அப்பா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லக்கூட என்ன ஒரு மனசு எப்படி தோணும்னா, நம்மளால அது கடக்க முடியாது, பண்ண முடியாதுன்றது இங்கே இருந்தே சொல்ல பார்க்கும். ஆனா ஒரு 10 படியில இருந்து 100, 100ல இருந்து 1000 நம்ம போனதுக்கு அப்புறம் திரும்பி பார்த்தீங்கன்னா, ஓ நம்ம லைஃப்ல இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிருக்கிறோமா, நம்மளால இது முடியுமான்றது அப்பதான் நம்மளுக்கு தெரியும். வாயில சொல்றதோட ஸ்டெப் எடுத்து வச்சாதான் முடியும். ஆனா இது எல்லாருக்குமே என்னன்னா, சின்ன வேலையை செஞ்சாதான் பெருசா செய்ய முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் வந்து ஒரு 25 வயசு ஒரு பையன் வேலையில இருக்கிறாப்புல, நல்ல சம்பாதிக்கிறாப்புல, அவருக்குள்ள ஒரு தாட் வருது, என்னோட 60வது வயசுல நான் கோடி கணக்குல ரூபா வச்சிருக்கணும்னு யோசிச்சாருன்னா, அவருக்கு வந்து சிம்பிளா ஒரு ஸ்டெப் பண்ணாலே போதும். பினான்சியலா இருக்கிறவங்க இந்த ஐடியா கொடுத்திருப்பாங்க, உங்களுக்கு தெரியும். சில மியூச்சுவல் ஃபண்டோ இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸோ இதுலயா இருக்கிறதுல மாசம் உங்களால 2500 3000 ரூபாய் ஒரு சேவிங்ஸ் பண்ணி அது இன்வெஸ்ட்மெண்ட்டா நீங்க கொண்டு போனீங்கன்னா, வருஷத்துக்கு நீங்க ஒரு அமௌண்ட் சேவ் ஆகும். டோட்டலா பாத்தீங்கன்னா உங்க 60வது வயசுல கோடி கணக்குல ரூபா வரும். உண்மைதாங்க. நீங்க எப்படி வரும் நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க அதை இன்டூ பண்ணி பாருங்க. 360 டேஸ்க்கு பண்ணி பாருங்க. இல்ல நீங்க ஒரு மந்த்துக்கு வந்து ஒரு 3000 ரூபாய் அப்படின்னா வருஷத்துக்கு எவ்வளவு வரும்ன்றது யோசிச்சு பாருங்க. 10 மாசம் பார்த்தா 30,000 ரூபாய் வந்திருக்கும். அப்போ அங்கிட்டு பார்த்தா 36,000 ரூபாய் நீங்க சேவ் பண்ணிருப்பீங்க. வருஷத்துக்கு உங்களால 36,000 ரூபாய் வருதுன்னா அது இன்வெஸ்ட்மெண்டா இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எல்லாம் இருக்கிறவங்கள்ட்டையும் இல்ல வேற ஏதாவது நீங்க அக்கௌண்ட்ல ஒரு ஆர்டிஓ எதுலயாவது நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, இந்த ஆர்டி அதுல எல்லாம் போறத விட இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போனோம்னா 9% இருந்து 12% இருக்கும். இது எதுவும் நான் உங்களுக்கு ப்ரமோஷனா நான் சொல்லல, ஆனா அதுல இருக்கும். அந்த growth வந்து உங்களோட 40 வருஷம் நீங்க அது இன்வெஸ்ட்மெண்டா தொடர்ச்சியா சில பேர்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஷேரோ இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸோ இதுல பண்ணி சின்னதா பண்ணீங்கன்னா உங்களுக்கு பார்க்க 3000 ரூபான்றது ஒரு நாளைக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் இந்த எல்ஐசி ஏஜென்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. சார் நீங்க மாசம் வந்து இந்த பிரீமியம் வந்து மாசம் வருஷத்துக்கு நீங்க வந்து ஒரு 7000 ரூபாய் கட்டுங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து ஷாக்கா, 7000மா நான் எப்படி கட்டுறது, என்னால அது முடியாதுன்னு. அப்ப அவங்க ஒரு விளக்கம் சொல்லுவாங்க பாருங்க. சார் நீங்க டீ வடை நீங்க சாப்பிட்றத கட் பண்ணீங்கனாலே அதை செஞ்சிடலாம், அது எப்படி அப்படின்னு கேட்பாங்க. சார் டீ வந்து ஒரு 15 ரூபா, வடை நீங்க சேவ் பண்ணி பாத்தீங்கன்னா 20 ரூபா. அப்ப டோட்டல் அது முன்னாடி சொல்றேன். அப்ப 20 ரூபானா வருஷத்துக்கு நீங்க 350 நாள் பண்ணி பாத்தீங்கன்னா 7000 ரூபாய் வந்துடும் சார். அதான் சார் நான் செய்ய சொல்றேன். இப்ப இருக்கிறவங்ககிட்ட நான் சொல்றேன் 50 ரூபாய் சேவ் பண்ணலாம். நீங்க சின்ன பசங்களா வந்து ஒரு டீ ஒரு 3 வடை சாப்பிட ஒரு 50 ரூபாய் வந்துடும் மினிமம். நான் சொல்றேன் அந்த 50 ரூபாய் இன்டூ 360 இதுன்னு பாருங்க, 18,250 ரூபாய் வரும். 365 நாளுக்கு ஒரு 50 ரூபாய் நீங்க வந்து டெய்லி சேவ் பண்ணீங்கன்னா 365 நாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 18,250 ரூபாய் வரும். அந்த 18,000 பதிலா அதுல ஒரு 20,000 வர மாதிரி 25,000 வர மாதிரி நம்ம சேவிங்ஸ் மாடலை மாத்தணும்னா ஒரு நாளைக்கு 50 ரூபானா மாசம் எவ்வளவு வரும்னு பாருங்க. மாசம் பார்த்தா 1,500 ரூபாய் வரும். நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு 30 நாள் 30 × 50 வைக்கிறதுக்கு பதிலா நான் அந்த இடத்துல வந்து நீங்க கூடுதலா ஒரு அமௌண்ட் சொல்லுங்க. 2,500 3,000 ரூபாய் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு வருஷம் 36,000 வரும். வருஷத்துக்கு 36,000னா 40 வருஷம் நீங்க பண்ணி பார்த்தீங்கன்னாலே அது எங்கேயோ போய் நிற்கும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நான் பண்ணல, நீங்க உடனே என்னை கேட்கலாம், நீங்க அது பண்ணிருக்கலாம். அந்த தெரிஞ்சிருந்தும் அதை நான் செய்யாத தப்பாதான் நான் சொல்றேன். இப்ப பண்ணிட்டு இருக்கேன். 20 வருஷம் நான் வேஸ்ட் பண்ணிட்டு 40 வயசுக்கு மேல நான் இதை நான் பண்றேன். ஆனா என்னோடது வந்து growth வந்து சின்னதா இருந்தாலும் இப்பயாவது நான் பண்ணிட்டேன்னு எனக்கு சந்தோஷமா இருக்கு. நீங்க இப்போ ஒரு 22 வயசு 23 வயசு 25 வயசு இருந்தீங்கன்னா நீங்க இப்ப இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. உங்களோட 60வது வயசுல உங்க பையன் உங்க பொண்ணு சில இதெல்லாம் வரும்போது அவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அந்த இடத்துல கிடைக்கும். அப்படி யோசிங்க. இப்ப இருக்க காலகட்டத்துல 3000 ரூபாய்ன்றது பெரிய மேட்ரு கிடையாது. ஏன்னா ஒரு மூவி போயிட்டு நீங்க வெளியில வந்தாலும் 1,500 ரூபாய், ஒரு 2 பேர் 3 பேர் போயிட்டு வந்தாலும் 1,500 ரூபாய் வருது. ஹோட்டல் நீ போய் ஒரு NV ஹோட்டலிங் சாப்பிட்டாலே 1,500 ரூபாய் வருது. அப்போ ஒரு மாசத்துக்கு பார்த்தா நீங்க அது ஒரு 10,000 ரூபாய்க்கு
கிட்டவே இந்த மாதிரி தேவையில்லாத செலவுக்குலாம் நீங்க பண்ண ஆரம்பிக்கும் போது நான் 10 ரூபா கூட இன்வெஸ்ட் பண்ண சொல்ல, ஒரு 3000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண சொல்றேன். அப்ப டோட்டல் வேல்யூ எங்க போய் நிக்கும்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். சின்ன ஸ்டெப் தான். எப்படி திருப்பதி மலையில ஒரு ஸ்டெப்பை நான் எடுத்து வைக்க சொல்றேனோ, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு 3000 ரூபாய் நான் உங்களுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ண சொல்றேன். அதோட வேல்யூ உங்களோட 60வது வயசுல தான் தெரியும். கண்ணில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாது. ஆனா அது நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கனாலே 9% 12% சொல்றாங்க. அட்லீஸ்ட் ஒரு 10-11 கூட வந்தா கூட போதும். 9.5 இல்ல 10 வந்துச்சுனாலே அதோட வேல்யூ வேற மாதிரி இருக்கும். யோசிச்சு பார்த்தீங்கனாலே சின்னதா நம்ம இன்வெஸ்ட் பண்ண நம்மளுக்கு வந்து growth வந்து வரும். அதை தான் பண்ண சொல்றாங்க எல்லாருமே. எடுத்தோடனே வந்து உங்களுக்கு கோடிக்கணக்கில் உங்களுக்கு ரூபா வராது. எடுத்தோடனே நம்மளும் கோடீஸ்வரர் ஆக முடியாது. ஆனா இந்த மாதிரி ஒரு நீ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் நான் சில பேருக்கு நான் சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, இப்ப நான் பண்றேன் அதே மாதிரி இன்னொருத்தவங்க நான் பண்ண சந்தோஷம் இன்னொருத்தர் கிடைக்கணும்னு பண்ண சொல்றேன். அவங்க இன்னொன்னு பண்ணிட்டு அடுத்த மாசம் ஒரு 6 மாசம் கழிச்சு பார்த்தா 1500 ரூபான்னு போட்டவங்க 2000 ரூபான்னு இன்னொரு பிளான் போறாங்க. அப்ப பார்த்தா அவங்க இதுல வந்து ட்ரீ வளருது. ஒரு 6 மாசம் 1500 ரூபா ஒரு பிளானும் அடுத்த இன்னொரு ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னொரு 6 மாசம் தாண்டறதுக்கு இன்னொரு 2000 ரூபாய் பண்றாங்க. அப்ப அவங்க வருஷம் 40 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது என்ன ஆகும்னா 2 பிளான் வரும். இப்ப ஊடால அவங்க அடுத்தடுத்து எல்லாம் சில பேர்ல 4 பிளான் 5 பிளான் எல்லாம் பார்த்துரும். இப்போ ரீசெண்டா ஒரு ஃப்ரெண்ட் ஆக்சிடென்ட் ஆகி அவங்க அப்பா போய் பார்க்கறேன். அவர் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 21 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போட்டிருக்கிறாரு. ஒன்னொன்னு 1500 2000 5000 இப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ரொம்ப வருஷமா ஆல்மோஸ்ட் அவர் 30 இயர்ஸா பண்ணுவோம். இன்னைக்கு வந்து அவரோட growth எங்கேயோ போய் நிக்குது. அப்ப சின்னதா 1-2 வந்து அவருக்கு கட் பண்ணியிருந்தாலும் அதை திருப்பி அவர் இன்வெஸ்ட் பண்ணி அதோட வேல்யூயே எங்கேயோ போயிருக்கு. பையன் ஒண்ணு ஒரு பொண்ணுன்றது. அப்ப அவங்களுக்கு எவ்வளவு பெரிய சொத்து டெவலப் பண்ணி கொடுத்துருக்காருன்னு பத்திரம் பாருங்க. அவருக்கு வந்து யாரோ ஒருத்தவங்க ஒரு ஏஜென்ட்ஸ் வந்து பினான்சியலா ஐடியா கொடுத்தனால அவர் இன்ட்ரெஸ்ட் ஆகி அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இதுல க்ரோ ஆனவனோ 10 வருஷம் கழிச்சு அதை தூக்கி இன்னொன்னு போறாரு. அடுத்து அது க்ரோ ஆனோ இப்படி பாக்குறாரு. இப்போ டோட்டலா வந்து 10-12க்கு மேல அவர் கையில இருக்கிறதுன்னு பார்த்தாலே பெரிய விஷயம். இதை தான் பண்ண சொல்றேன். நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை சின்னதா ஆரம்பிச்சீங்கனாலும் ஒரு மரம் மாதிரி வளர்ந்து அது கிளைகள் நிறைய வரும்போது உங்க கையில நல்ல பழங்கள் உங்க கையில இருக்கும்போது நல்லா இனிப்பா உங்களுக்குள்ள வந்து சேரும். இதை தான் செய்ய சொல்றாங்க. சின்னதா செய்யுங்க, பெருவெள்ளம். சிறு துளி பெருவெள்ளம் சொல்றது தான் எல்லாரும் சொல்றாங்க. சின்னதான் விதை வந்து சின்னோண்டு தான். நம்ம பூமிக்குள்ள போட்டோம்னா அது முளைச்சு வெளியில வரும்போது பெருசா வளர்ந்து அது மரமா நிக்குது. பாத்தீங்களா? அந்த விதைக்குள்ள அத்தனை இருக்கு. அதே மாதிரிதான் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது நம்ம சின்ன விஷயங்கள், நம்ம செய்யக்கூடிய ஸ்டெப்பும் சின்ன விஷயங்கள் தான் நீங்க தோணும். பாக்குறோம் இதெல்லாம் ஒரு வேலையான்னு கேட்பாங்க. ஆனா நீங்க ஒரு 10 டைம் அது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பார்க்கும்போது உங்களுக்குள்ள அவுட்புட் பார்க்கும். அவங்களே சூப்பர்ல இந்த வேலையில இவ்வளவு அவுட்புட் ஆனாலும் நம்ம கேட்பாங்க. எதுவுமே வந்து சிம்பிளா அவங்களா எடுத்துட்டு போயிடுவாங்க. நம்ம சிம்பிளா இல்லாம சீரியஸா எடுத்துக்கணும். இதனால வந்து நம்ம நிச்சயமா வரும்ன்ற ஒரு நம்பிக்கையும், நிச்சயமாக நம்ம ஜெயிப்போன்ற ஒரு நம்பிக்கையும், தோத்தாலும் எந்திரிப்பேன்ற ஒரு நம்பிக்கையும் இப்படி இருந்தா மாத்திரம்தான் சின்ன விஷயமா இருந்தாலும் பெருசா வரும். சிறு தொழி பெருவெள்ளம் சொல்லக்கூடிய இந்த தாற்பயத்துக்கு நீங்க யோசிச்சீங்கன்னா ஸ்டெப் கண்டிப்பா கிடைக்கும். திருப்பதியில ஏறணும்னா முதல் படி எடுத்து வச்சீங்கன்னா தான் அந்த மேல இருக்கிற திருப்பதியில போய் சாமியை பார்க்க முடியும். இல்ல ஒரு ஹில் ஸ்டேஷன் போறீங்க, இல்ல ஒரு ட்ரக்கிங் போறீங்கன்னா நீங்க மலையை பெருசா அப்படின்னு பாக்குறது பயப்படுறதோட ஒரு ஸ்டெப் ஒரு நீங்க மினிமம் ஒரு 10-15 நிமிஷம் டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பார்க்கும்போது கீழே டிஸ்டன்ஸ் உங்களுக்கு எவ்வளவு தூரம் ஏறி இருப்பீங்க, மேல நீ எவ்வளவு தூரம் போகணும்னு உங்களுக்கு தெரிய வரும்போது நீங்க நடக்க ஆரம்பிச்சுட்டே இருப்பீங்க. இங்க கீழே இதை பார்த்துட்டு நம்ம பண்ண வேண்டிய ப்ராசஸ் சின்ன ஸ்டெப்பை பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா மேல அந்த இடத்துக்கு ரீச் ஆயிருவீங்க. யோசிங்க, சின்னதா நீங்க செய்ய பாருங்க, நாளைக்கு பெரிய விஷயமா நடக்கும். நல்லா நீங்களும் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். நம்ம என்னென்னா பண்ணி பார்த்துட்டோம், வாழ்க்கையில நிறைய தோத்து போயிருக்கோம். இப்ப நான் சொல்றது சின்ன ஸ்டெப். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்க ஆரம்பிங்கன்ற அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணும்போது சக்சஸ் பெருசா இருக்கும். அதை பார்க்கும் போது எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க, நீங்க முக்கியமா சந்தோஷப்படுவீங்க. நிச்சயமாக என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நான் நம்புறேன். 1க்கு 4-5 வீடியோ பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணீங்கன்னா என் வீடியோ ரெக்கமெண்டேஷன்ல போக எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.